நினைக்காத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோன்னா பாயசம், சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்டு ஃபஸ்ட்டு நெய் போட்டு சேமியா வறுத்துக்கிட்டேன். அதுலேயே ஜவ்வரிசியும் போட்டு வறுத்துக்கிறேன். இது என்னோடய ஸ்டைலு, நீங்களும் வேணுன்னா ட்ரை பண்ணலாம். நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாவு ஜவ்வரிசிலே பொடியாக இருக்குது, நைலான் ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணலாம். வறுத்தாச்சு. இப்போ பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு சொம்பு ஊற்றுறேன். அதிலே சேமியாவும் ஜவ்வரிசி வேகட்டும். சேமியாவும் ஜவ்வரிசி வெந்துடுச்சு. முக்கால் அழகு சர்க்கரை போடுறேன். எங்களுக்கு இனிப்பு போதும். உங்களுக்கு தேவை கூட குறைக்கவோ உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம். சர்க்கரை கரைஞ்சி திக்காகட்டும். பாயசம் கட்டியாகி சர்க்கரை கரைஞ்சி வச்சு வேறு கிண்ணத்தில் ஊற்றிச்சு. நெய் ஊற்றி முந்திரி போட்டாச்சு, திராட்சை போட்டாச்சு. முந்திரி திராட்சை தாளித்து கொட்டாச்சு. கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கலக்கியாச்சு. பாயசம் ரெடி. இந்த பக்கம் குக்கரில் பருப்பு சாதமும் வேக வைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது குக்கரில் அரிசியும் பருப்பு வச்சுருக்கேன். பருப்பை கழுவி வச்சு பருப்பில் மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. சக்கரை பொங்கலுக்கு இந்த பக்கம் முக்கால் அரிசியும் ஒரு கை பைத்தம்பருப்பு போட்டு கழுவிக்கலாம். அரிசி பருப்பு நல்லா கழுவியாச்சு. அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். வச்சு 3 விசில் இல்லை 4 விசில் வைக்கலாம். வச்சுட்டு பார்க்கலாம். சக்கரை பொங்கலுக்கு அரிசி வச்சோங்க, பருப்பும் அதுலேருந்து இறக்கியாச்சு. அதில் 1 கப் வெல்லம் போடுறேன். இந்த பக்கம் நெய் வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை வச்சு போடலாம். நெய் காஞ்சிடுச்சு. முந்திரி போட்டுக்கலாம். திராட்சை போட்டாச்சு. சக்கரை பொங்கலில் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். கிளறிக்கலாம். கட்டியாச்சுன்னா சக்கரை பொங்கல் ரெடி. சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்து 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். வெடிக்கிட்டோம். வெடிச்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். வெண்டைக்காவை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். சாம்பார் பவுடர் போடனாலும் போட்டுக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கலந்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு கிளறி ஸ்லோவாக வச்சு மூடிடலாம். வெண்டைக்காய் வந்துடுச்சு. தேங்காய் துருவல் போட்டு கிளறி இறக்கிடலாம். தேங்காய் போட்டு இறக்கிடலாம். சாம்பார் வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம் வெடிக்கிட்டோம். வச்சிருச்சு. இந்த பக்கம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 2 முருங்கைக்காய் அரிஞ்சிருக்கேன். போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் மிளகாத்தூள், காய்க்கு தேவையான உப்பு. இந்த பக்கம் புளி ஊற வச்சுருக்கேன், ஒரு எலுமிச்சை சைஸுக்கு. அதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மொத்தமாகவும் போட்டுக்கலாம், இல்லை பாதி பாதியாக போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். எக்ஸாஸ்ட் போடுறா.
பருப்பு ஊற்றியாச்சு, காய் வெந்துருச்சு, பருப்பு ஊற்றியாச்சு, மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் ரசம் கொதிக்குது. அதில் ரசப்பொடி 1 ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். நுரக்கட்டி வந்துச்சு பாருங்கள். கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ரசத்தில். ரசம் ரெடி. பருப்பு போட்டோடனே மாங்காவை போட்டுக்கலாம். ஏன்னா முதல்ல போட்டால் கரைஞ்சிரும். அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் மாங்காவை. புளி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு கொதிக்க வச்சு இறக்கலாம். சாம்பார் ரெடி. மாங்காய் பச்சடி செய்யலாம். சாம்பார் அந்த பக்கம் கொதிக்கணும். அதுக்குள்ள இந்த பக்கம் மாங்காய் பச்சடி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, உளுந்து, சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பெரிய மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கலந்து தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சுட்டு வெந்தோடனே வெல்லம் போட்டு இறக்குனா மாங்காய் பச்சடி ரெடி. மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் வெந்துடுச்சு. ஒரு 1/4 கப்பு வெல்லம் வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு கை வெல்லம் அதை போட்டு கிண்டலாம். வெல்லம் கரைஞ்சி கட்டியாச்சுன்னா மாங்காய் பச்சடி ரெடி. மாங்காய் பச்சடி ரெடி. கிண்ணத்தில் போட்டாச்சு. சாம்பார் ரெடி. இறக்கியாச்சு. அடுத்தது வாழைக்காய் ஃப்ரை பண்ணலாம். கடாய் வச்சுருக்கேன். இந்த பக்கம் கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். உளுந்து போட்டுக்கலாம். வெடிக்கிட்டோம் கடுகு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். வாழைக்காய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், வெறும் ரெட் சில்லி பவுடர். காய்க்கு தேவையான உப்பு போடுறேன். வதக்கிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். வெந்தோடனே பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சமையலும் முடிஞ்சிச்சு. வாழைக்காய் ஃப்ரை இறக்கி வச்சு கிண்ணத்தில் போட்டாச்சு. அடுத்தது வடை சுடலாம். வடைக்கு உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். பிசைஞ்சு தட்டலாம். ஒரு பேட்ச் வடை எடுத்தாச்சு. அடுத்த பேட்ச்சு போட்டிருக்கேன். இது மாதிரி தட்டி போட்டு எடுத்தால் வடை ரெடி. வடை முடிஞ்சிடுச்சு. சமையல் எல்லாம் ரெடி. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி எல்லாம் லன்ச் மெனுன்னு பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒயிட் ரைஸ், கீ, சக்கரை பொங்கல், சேமியா ஜவ்வரிசி பாயாசம், பருப்பு ரசம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார், மாங்காய் பச்சடி, வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் ஃப்ரை, பருப்பு, வடை, மோர். இதுதான் இன்னையோட லன்ச் மெனு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா ஃபுல் வீடியோஸும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இருந்தால் டவுட் இருந்தால் கேளுங்க. ஃபுல் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை ஃபுல் வீடியோ பார்க்காதவங்க ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.